பாகம் பதற்குமில்லை நானும் கலமுனக்கு நான் தருவேன் கோலம் செய் தும்மல் கரிமுகத்தை தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் என்று தமிழ் மூதாட்டினுடைய கூற்றுக்களை நினைவு கூர்ந்து தமிழோடு விளையாடு வினாவிடை போட்டிக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய கல்லூரியின் முதல்வர் திருவாளர் வி சசிகுமார் ஐயா அவர்களே, அத்தோடு கல்லூரியின் பிரதி அதிபர் திருமதி எம் புஷ்பகாந்தி அவர்களே, கல்லூரியின் பிரதி அதிபர் திருவாளர் எம் ஸ்டீவன் அவர்களே, இந்நிகழ்வுடைய தயாரிப்பாளர் கதாநாயகன் பாடசாலையுடைய உயர்மரங்களே தமிழ் ஆசான் நண்பர் ரஜீவ்காந்த் அவர்களே, போட்டியினுடைய நடுவராக கடமையாற்ற வந்திருக்கின்ற எமது பாடசாலையின் தரம் 10, 11 ஆகிய வகுப்பினுடைய பகுதி தலைவரும் அதோடு கல்வி பொறுப்பேற்றுக் குழுவுடைய தலைவருமாகிய ஆசிரியர் நண்பன் எஸ் கமல் அவர்களே, தமிழோடு விளையாடு போட்டியினுடைய போட்டியாளர்களே, அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிதான இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரவேற்புரை, இந்த வரவேற்புரையினை நிகழ்த்துவதற்காக நான் அன்போடு அழைப்பது தமிழோடு விளையாடு வினாவிடை போட்டியின் தயாரிப்பாளர் திரு ரஜீவ்காந்த் ஐயா அவர்களை. மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, எமது பாடசாலையின் பிரதி அதிபர்கள் மற்றும் பகுதி தலைவர்கள், அத்தோடு அன்பிற்கினிய மாணவ மணிகள் அனைவருக்கும் எனது இனிய பகல் வந்தனங்கள். இந்த போட்டியை நான் எமது மாணவர்களின் மொழி ஆளுமை கருதி ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உண்மையில் கல்வி என்பது தற்கால மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு கசப்பான விடயமாக அவர்களால் எண்ணப்படுகிறது. எனவே இத்தகைய ஒரு கட்டத்தில் ஒரு இனிமையான முறையில் தமிழ் மொழியை எவ்வாறு இந்த அன்பிற்கினிய மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது என்று சிந்திக்கும் தருவாயில் இத்தகைய விடயங்கள் பயனளிக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது தமிழோடு விளையாடு வினாவிடை போட்டி முதலாவது சீசன். இதை உங்கள் அனைவரது ஆசீர்வாதத்துடன் தொடர்ச்சியான இடைவெளியில் இதை நடத்தி தமிழுக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த பாடசாலையில் திகழலாம் என நான் எண்ணியுள்ளேன். எனவே அதற்கு உங்கள் அனைவரது ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பையும் வேண்டி எனது இந்நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்து இலக்கம் 25 வினா, சங்க காலத்தில் தோன்றிய அகமா புறமா என்னும் சர்ச்சைக்குரிய நூல் எது? நெடுநல் வாடை என்பது சரியான விடை. அவரும் தமது அணிக்காக 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கின்றார். மொத்தமாக 5 போட்டியாளர்கள் இங்கே வருகை தந்தார்கள். 5 போட்டியாளர்களுமே தமது அணிக்காக உற்சாகமாக செயற்பட்டு புள்ளிகளை குவிப்பதிலே ஆர்வமாக இருக்கின்றார்கள். இதோ 12 டி அணியினுடைய 3வது போட்டியாளர் செல்வன் ஈசோதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பி வகுப்பினுடைய அடுத்த போட்டியாளர் செல்வி நிலங்காவுக்கானது. உங்களுக்கான வெற்றி இலக்கத்தை பெற்றுக் கொள்ளவும். 27 இலக்கம் 27
சங்ககால ஆண்பால் புலவர்கள் மூவரின் பெயர்களை குறிப்பிடுக. சங்ககால ஆண்பால் புலவர்கள் மூவரின் பெயர்களை குறிப்பிடுக. கபிலர், பரணர், நக்கீரர். சரியான விடை, சரியான விடை, சரியான விடையினை கூறி தமது அணிக்காக 10 புள்ளிகளை அந்த மாணவி பெற்றுக் கொள்கின்றார். பார்ப்போம். அடுத்ததாக 13A வகுப்பினுடைய அடுத்த போட்டியாளர் பாடசாலையின் சிரேஷ்ட மாணவ தலைவன் செல்வன் கிருஷாந்த். இலக்கம் கிருஷாந்த், உங்களுக்கான வெற்றி இலக்கம் இலக்கம் 10. இலக்கம் 10. இலக்கம் 10க்குரிய வினா, பாலை நிலத்துக்குரிய ஒழுக்கம் யாது? பாலை நிலத்துக்குரிய ஒழுக்கம் யாது? பாலை நிலத்துக்குரிய விடை பிரிதல் அல்லது உடல் போகுதல் என கூறியிருக்க. பிரிதல் அல்லது உடல் போகுதல் என்பது சரியான விடை. அனிகா தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் தமிழாய் தமிழ் பேசு தமிழ் பாடு தமிழ் பழகு எங்கள் தமிழ் சங்க தமிழ் எங்கள் தமிழ் வீர தமிழ் ஈழத்தமிழ் காதல் தமிழ் மழலை தமிழ் மதுரை தமிழ் சென்னை தமிழ் கொங்கு தமிழ் பொதிகை தமிழ் நெல்லை தமிழ் இறை தமிழ் திரை தமிழ் இகழ் தமிழ் இசை தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் தமிழாய். யாம் அறிந்த மொழிகளிலே